நம்மளோட எல்லா பிரெயினுக்குமே ஒரு பெயின் பாயிண்ட் இருக்கும். ஒரு பெயின் பாயிண்ட் லெவல் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் தான் மனுஷனால வலிய தாங்க முடியும். அதுக்கு மேல வலிச்சதுன்னா அழுவோம். அந்த வலிய எக்ஸிபிட் பண்ணுவோம் இல்லையா? அதே தான் ட்ரேடிங்லயும். ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் தான் உங்களால அந்த ஒரு லாஸ பேர் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அந்த லாஸ கண்டிப்பா பேர் பண்ண முடியாததுக்கான காரணம் என்னன்னா, யூ ஆர் சோ யூஸ்ட் டூ ஒரு செர்டைன் லெவல் வரைக்கும் தான். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட 1 மாசம் சேலரி வந்து ஒரு ரூ. 50,000னா ஒரு நாளைக்கு நீங்க ட்ரேட் பண்ணும்போது உங்களோட எம்டிஎம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து -50,000 டூ +50,000 போச்சுன்னா, அத வந்து நீங்க ஒரு 2 நாள் தான் பண்ண முடியும். 3வது நாள் வந்து இல்ல, என்னோட 1 மாச சேலரியே இங்க எம்டிஎம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் மாரி ஸ்விங் ஆகும்போது உங்களுக்கு பேனிக் ஆக ஆரம்பிச்சுருவீங்க. எமோஷன்ஸ் கண்ட்ரோல்லே இருக்காது. ஏன்னா, உங்க மைண்ட் வந்து பெர்சன்டேஜ தாண்டி இந்த அப்சல்யூட் டெர்ம்ஸ்ல பார்க்க ஆரம்பிச்சுரும். ஸோ, எப்பவுமே நீங்க கேப்பிட்டல ஸ்கேல் பண்ண போறீங்கன்னா, உங்களோட பெயின் பாயிண்ட் லெவல் என்ன அப்படின்றத முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிரணும். 90% ஆஃப் த பீப்பிளுக்கு அவங்களோட பெயின் பாயிண்ட் லெவல் அவங்களோட 1 மாச சேலரியிலேருந்து பாதி. இப்போ நான் ரூ. 1,00,000 மாசம் சேலரி வாங்குறேன்னா, என்னோட பெயின் பாயிண்ட் ரூ. 50,000 தான் இருக்கும். ரூ. 50,000 தாண்டி நான் ஒரு எம்டிஎம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பார்க்குறேன்னா, கண்டிப்பா அந்த ஸ்ட்ராட்டஜிய ஈவன் தோ அது பேக் டெஸ்ட்ல ப்ராஃபிட்டபிளா இருந்தா கூட, அந்த லாங் ரன்ல என்னால பண்ண முடியாததுக்கான காரணம், என் மைண்ட் வந்து பெர்சன்டேஜ்லேருந்து இந்த அப்சல்யூட் டெர்ம்க்கு ஷிஃப்ட் ஆகுறது. ஸோ, எல்லா பெர்சனோட பெயின் பாயிண்ட் என்ன அப்படின்றத முன்னாடியே புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ, இத எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நீங்க வந்து அப்சல்யூட் டெர்ம்ஸ்ல பார்க்கறதுக்கு பதிலா பெர்சன்டேஜ் டெர்ம்ஸ்ல பார்க்கணும். ஸோ, உங்களோட ட்ரேடிங் டெர்மினல்ல எம்டிஎம் டிஸ்ப்ளே ஆகுதுன்னா, அந்த எம்டிஎம்ம மறைச்சிடுங்க. அந்த ஆக்சுவல் நம்பர்ஸ் 20,000, 40,000, 50,000 ப்ராஃபிட் ஃப்ளக்சுவேட் ஆகுது இல்லையா? அத மறைச்சிட்டு பெர்சன்டேஜ மட்டும் பார்க்க ஆரம்பிங்க. அது பார்க்க முடியலன்னா, தயவுசெய்து எம்டிஎம்மே பார்க்காதீங்க. உங்களோட ஓவரால் பிரெயின பெர்சன்டேஜ்ல ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். செகண்டு, வாட்டெவர் த கேபிட்டல் நீங்க ட்ரேட் பண்றீங்களோ, அந்த கேபிட்டல் வந்து பிசினஸ்க்குன்னு போட்டாச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்கன்னா, அந்த பிசினஸ்க்குன்னு ஒரு கேபிட்டல் தேவை. அந்த கேபிட்டல போட்டுட்டு, அந்த கேபிட்டல் க்ரோ ஆகி அது ஒரு டபுள் ஆகுறதுக்கோ, இல்ல ட்ரிபிள் ஆகுறதுக்கோ ஒரு டைம் வரும். பிரேக் ஈவன் ஆகும். பிரேக் ஈவன்லேருந்து டபுள் ஆகும். அந்த மாதிரி ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வரைக்கும் அந்த பிசினஸ்ல லாக் பண்ணியிருக்கணும். அப்பதான் கண்டிப்பா அந்த பிசினஸ் க்ரோ ஆகும் இல்லையா? அதே மாதிரி தான் ட்ரேடிங்லயும். ஸோ, நீங்க ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜில ஃபிக்ஸ் பண்ணி அந்த கேபிட்டல போட்டதுக்கப்புறமா, யூ கிவ் தெம் அட்லீஸ்ட் ஒரு 100 ட்ரேட்ஸ் வரைக்கும் அத லாக் பண்ணி வைங்க. அந்த 100 ட்ரேட்ஸ் தாண்டுனதுக்கு அப்புறமா வேணா அந்த கேபிட்டல் எடுக்கிறத பத்தி யோசிக்கலாமே தவிர, அட்லீஸ்ட் ஃபார் ப்ரீ டிட்டர்மைன்ட் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் உங்களுக்கு ஃபேவரபிளா ஒர்க் ஆகணும்னா, அந்த கேபிட்டல டச் பண்ணாம இருக்கணும். ஸோ, இந்த 2 விஷயத்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளோட பிரெயின ட்ரெயின் பண்ண வைக்கணும்.